ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ எப்படி டிஃப்ரெண்ட்டான முறையில் பொட்டுக்கடலை சட்னி அரைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். தேவையான பொருள்: வெங்காயம், தக்காளி, 1 ஸ்பூன் பொட்டுக்கடலை, பச்சை மிளகாய், பூண்டு. ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாய் வச்சுக்கோங்க. கடாய் ஹீட் ஆனதுக்கப்புறம் 1 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். கடாய் ஹீட் ஆகிடுச்சு. நான் இப்போ ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். 1 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் சூடானதுக்கப்புறம் பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். நான் பூண்டு தோல் உரிக்காமல் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த சட்னிக்கு நீங்களும் தோல் உரிக்காமல் ஆட் பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு நல்லாயிருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். அது தேவைக்கு ஏற்ப, உங்கள் காரத்துக்கு ஏற்ப நீங்கள் பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். இந்த சட்னிக்கு பச்சை மிளகாய் ஆட் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். இப்போ பச்சை மிளகாயும் பூண்டும் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். ஆனியன் நல்லா பொன்னிறமாக வதங்கணும். நல்லா கண்ணாடி பதத்திற்கு வதங்கினதுக்கப்புறமா டொமேட்டோ ஆட் பண்ணுங்கள். ஆனியன் நல்லா வதங்கியாச்சு. இப்போ டொமேட்டோ ஆட் பண்ணிக்கலாம். இந்த சட்னிக்கு நான் 2 ஆனியன் 1 டொமேட்டோ எடுத்திருக்கேன். அதிகமாக டொமேட்டோ ஆட் பண்ணால் சட்னி புளிப்பு டேஸ்ட்டில் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், நல்லா இருக்காது. இப்போ 1 ஸ்பூன் பொட்டுக்கடலை ஆட் பண்ணிக்கலாம். பொட்டுக்கடலை கம்மியாக ஆட் பண்ணுங்கள். அதிகமாக ஆட் பண்ணால் டேஸ்ட்டு நல்லா இருக்காது. இப்போ ஆனியனும் டொமேட்டோவும் வதங்கியாச்சு நல்லா. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுட்டு சட்னி அரைக்கலாம். இந்த சட்னி ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆற வச்சதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு நம்ம சட்னி அரைக்கலாம். இப்போ தேவைக்கேற்ப கல்லுப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ சட்னி தாளிச்சிக்கலாம். தேவைக்கேற்ப 1 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் சூடானதுக்கப்புறம் கடுகு ஆட் பண்ணிக்கலாம். நான் எப்பயுமே சட்னி அரைக்கும் போது ஜீரகம் ஆட் பண்ணுவேன். அப்போ தான் சட்னி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், ஒரு வாசனையாக இருக்கும். 1/2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நான் எப்பயுமே எந்த சட்னி தாளிக்கும் போதும் ஜீரகமும் உளுத்தம்பருப்பும் ஆட் பண்ணிக்குவேன். கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சுவையான பொட்டுக்கடலை சட்னி ரெடி ஆயிடுச்சு. டிஃப்ரெண்ட்டான முறையில் டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற யூஸ்ஃபுல்லான வீடியோ உங்களால் பார்க்க முடியும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.